ஸ்ரீமத் பாகவதம் 14ஆம் பகுதி. பரீட்சித் மன்னனின் வேண்டுகோள். அப்படியே ஆகட்டும் முனிவரே. பகவான் ஸ்ரீஹரியின் நினைவை நான் எந்த தருணத்திலும் கைவிட்டதில்லை. இப்போது என் மரண தருவாயிலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவின் லீலா வினோதங்களையும் அளக்க முடியாத அவருடைய புகழையும் பெருமைகளையும் கேட்டபடியே உயிர்விட ஆசைப்படுகிறேன். ஆகவே தயை கூர்ந்து தாங்கள் எனக்கு உலகை காத்து ரட்சிக்கும் பரமாத்மாவின் கதையான ஸ்ரீமத் பாகவதத்தை கூறி அருள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். பரீட்சித் மன்னனின் வேண்டுகோளின்படியே சுக முனிவர் மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் அவனுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை கூறத் தொடங்கினார். பரீட்சித் மன்னனே, ஸ்ரீமத் பாகவதமானது எதிலும் பற்றில்லாமல் ஜீவ முக்தியை அடைந்த முனிவர்களின் மனதையும் கூட கவரக்கூடியது. இதை இயற்றியவர் எனது தந்தையார் வேத வியாச முனிவர். அவர் வேதத்தை தொகுத்து இராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை எழுதி முடித்து மேலும் 18 புராணங்களையும் கூட அவர் செய்து முடித்தார். ஆனால் இத்தனை செய்து முடித்த பிறகும் கூட அவருக்கு மனதில் ஏனோ திருப்தி வரவில்லை. எதையோ தான் செய்ய தவறிவிட்டது போல ஒரு தவிப்பு அவரை உறுத்தி கொண்டே இருந்தது. ஆனால் அது என்ன என்பதுதான் அவருக்கு புரியவில்லை. ஒரு முறை இது குறித்து நாரத மாமுனிவரிடம் கூறி வருந்தினார் வியாச மாமுனிவர். அப்போது நாரத முனிவர் கூறினார், வியாசரே, அதற்கான காரணத்தை நான் அறிவேன். வேதம், வேதாந்தம், இதிகாசங்கள், புராணங்கள் என்று தாங்கள் எத்தனையோ செய்த போதும் முக்கியமான ஒன்றை செய்ய தவறிவிட்டீர்கள். உலகை காத்து ரட்சிக்கும் பகவானின் பெருமைகளையும் மகிமைகளையும் அவனுடைய திருக்கல்யாண குணங்களையும் எடுத்து கூறாமல் விட்டுவிட்டீர்கள். தாங்கள் இயற்றிய காவியங்களும் புராணங்களும் மக்களிடையே கடவுள் பக்தியை ஏற்படுத்துவதற்கு பதிலாக அவர்களை பந்த பாசங்களில் பற்று கொண்டவர்களாக மாற்றிவிட்டன. புராண இதிகாசங்களில் இறைவனின் பெருமைகளையும் அவனுடைய மகிமைகளையும் தாங்கள் ஆங்காங்கே கூறியிருந்தாலும் சத்தியம், தர்மம், நல்லொழுக்கம் போன்றவற்றிற்கே முக்கியத்துவம் தந்ததால் பகவானின் பெருமையும் புகழும் முழுமையடையாமல் போய்விட்டது. இதனாலேயே தங்கள் மனதில் ஒரு நிறைவின்மை ஏற்பட்டுள்ளது. ஆகவே மனிதர்களுக்கு கடவுளிடத்தில் பக்தி ஏற்படும்படியாக இறைவனின் லீலைகளையும் மகிமைகளையும் போற்றி அவருடைய எல்லையில்லா கருணையை மனிதர்களின் மனதில் பதியுமாறு ஒரு காவியத்தை இயற்றுங்கள். இதை செய்தால் தங்களின் மனக்குறை நீங்கி ஆத்ம திருப்தி கிடைத்துவிடும் என்றார். 14ஆம் பகுதி நிறைவடைந்தது.